ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு ஓய்வு நாளில் அநேக ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கறது நம்ம அறிந்திருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் ஒரு காதலை கேட்டு மறு காதலை விட்டுவிட மாட்டீங்கன்னு. ஆமேன். ஆண்டவர் சொல்கிற ஆலோசனைகளை கீழ்ப்படிங்க, அவர் சொல்கிற காரியங்களுக்கு ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே எந்த ஆசீர்வாதமோ ஒரு கட்டளையின் அடிப்படையில் தான் இருக்குது. நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த கட்டளைகள் கீழ்ப்படியணும், ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியணும். ஆமேன். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். அல்லேலூயா. பவுல் பாருங்க, தெசலோனிக்கே சபைக்கு சொல்றாரு, மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கொடுக்கணுமா? நான் எனக்குள்ள ஒரு தெளிவு இருந்தால் தான் நான் விழிப்பாக இருக்க முடியும். தேவ பிள்ளையில நமக்குள்ள ஒரு தெளிவு இருந்தால் தான் எல்லா காரியத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். நிறைய பேருக்குள்ள இந்த தெளிவு இல்லாதனால தான் நிறைய காரியங்களை குழப்பத்தோடு அப்படியே வாழ்க்கையே வீணாய் போகிறத நான் பார்த்துருக்குறோம். எவ்வளோ காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இங்கே பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் தெளிவாக இருக்கணும்னா மற்றவர்களை போல தூங்குகிறவரை போல இல்லாமல், இது உலக பிரகாரம் தூக்கம் இல்லை. இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம். அதே போல் அப்போ நம்ம என்ன பண்ணனாக்கா, நம்ம விழிப்பாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழிப்பாக இருக்கணும். அந்த விழிப்பாக இருந்தால் தான் தெளிவாக இருக்க முடியும். வேதத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, நம்மளை எல்லாருக்கும் தெரிந்த வசனம், தெளிந்த புத்தியிலவராக இருங்க, விழித்திருங்க. ஏன்னா அவங்க எதிராளாகி பிசாசானவன் எவனை விழுங்கலாம் மாதிரி கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடிட்டே இருக்கிறான். ஏன் நம்ம விழித்திருக்கிறோன்னா, பிசாசு எப்போ யாரை விழுங்கலான்னு வகை தேடிட்டே இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி அந்த தெளிவு இல்லாதனால தான் என்ன பண்ணனாக்கா நிறைய பாவமான காரியத்து போயிடுறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் வாசிங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ற விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்கணும். அப்போ நான் தெளிவாக இல்லைன்னா பாவத்தில் விழுந்துருவேன். நான் தெளிவாக இருந்தால் தான் என்ன பண்ணனாக்கா பாவத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. தேவ பிள்ளைல அப்போது நாம் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. பவுல் இந்த தீத்துக்கு எழுதும்போது எழுதுறாரு, என்ன எழுதுறாருன்னா, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சையும் வெறுத்து, அவபக்தி லௌகீக இச்சை உலகத்துக்குடைய காரியங்கள், தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணுமா. நம்ம இவ்வுலகத்தில் எப்படி வாழணும்? தேவ பக்தியாய். அப்போ நான் தேவ பக்தியாய் வாழணும்னா தெளிந்த புத்தி உள்ளார இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பக்தி இல்லாதனால தான், அவபக்தி இருக்கிறனால தான் உலகத்துடைய பாவங்கள், உலகத்துடைய இச்சைகளுக்கெல்லாம் நம்ம சிக்கிக்கொள்கிறோம். தேவ பிள்ளையில நாம் தெளிவர்களாக இருக்கணும். அதே தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அந்தபடியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லி. தெய்வ பிள்ளைகளை பாருங்க, இங்க பாலிய புருஷர் அப்படின்னா வாலிபர்கள். இவங்க பொது மொழிபெயர்ப்பாச்சு இளைஞர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமேன். அப்போ பாலிய புருஷன் தெளிந்த புத்தியில் இருக்கணும். புத்தி சொல்லுமா? எனக்கு இன்னைக்கு வாலிபர் தான் புத்தி இல்லை. நம்ம இளையகுமார சம்பவத்தில் வாசிக்கிறாங்க, புத்தி இல்லாதனால தான் அப்பாக்கிற சண்டை போட்டு போயிட்டு என்ன பண்ணனாக்கா சொத்தை பிரிச்சுன்னு போயிட்டு பாவமான காரியத்தில் விழுகிறான். தேவ பிள்ளையில எப்போ புத்தி தெளிந்ததோ மறுபடியும் அப்பா வீட்டுக்கு வரான். இன்னைக்கு இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆலோசனைன்னா தெளிந்த புத்தியில் இருக்கணும். அப்போ எனக்கு ஒரு தெளிந்த புத்தி வேணும்னா வேத வசனத்தை சார்ந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தையை நீங்கள் படிக்க படிக்க உங்கள் கண்கள் தெளிவடையும், உங்கள் இருதயம் தெளிவடையும், உங்கள் சிந்தைகள் தெளிவடையும். நீங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக இருப்பீங்கன்னா தேவ பக்தியாக வாழ்வீங்க, பரிசுத்தமாக வாழ்வீங்க.
ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் தேவபக்தியாய் வாழ நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆலோசனைக்காய் நன்றி சொல்கிறோம்ப்பா. எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடிட்டு இருக்கான்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் சத்துணு வலைக்கு விழாதபடிக்கு தெளிவாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கிருபை கொப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுத கரம் எடுத்து நடத்தும் இயேசுவின் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். தெளிவாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.